கழுத்து பகுதிக்கான ஃபிசியோதெரப்பி சிகிச்சைகள் குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கழுத்து பகுதியில் வரக்கூடிய அந்த வலி இன்றைக்கி அனைத்து வயதினருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. முக்கியமான காரணம் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதும் லேப்டாப் யூஸ் பண்ணுறதும் ஒரு முக்கியமான காரணமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு முக்கியமான காரணம் டூ வீலர் அதிகமாக நம்ம ஓட்டுறதும் அதிக நேரங்கள் பயணங்கள் செய்கிறதும் ஒரு காரணமாக இதுக்கு இருக்குது. இந்த கழுத்து வலியிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும்னா சிட்டிங் பாஷர்னு சொல்லுவோம். உட்கார்ற பாஷர் நிமிர்ந்து உட்காரணும். நீங்கள் உட்காரும் பொழுது ஒரு 20 நிமிடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய இரு கைகளையும் மேல் நோக்கி ஒசத்திட்டு திரும்ப நீங்கள் கைகளை கீழே கொண்டு வரும் பொழுது அந்த பாஷர்லேயே நீங்கள் நேராக உட்கார்ற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? கைகளை வசத்தும் போது எப்படி உங்கள் கழுத்தும் உங்களுடைய இடுப்பும் ஒரு நேர்கோட்டுக்கு வந்ததோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் உட்காரணும். பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது, இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணும் பொழுது, இல்லை நம்ம ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் ஃப்ரண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ ஒரு ½ அன் ஹவர், ஒரு மினிமம் 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கைகளை வசத்திட்டு நீங்கள் இது மாதிரி நேராக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்டரல் அவேர்னஸ் கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தினமும் செய்யக்கூடிய பயிற்சிகள், கழுத்து பகுதிக்கான பயிற்சிகள், சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் தான் நம்ம பண்ணணும். அதில் முதல் பயிற்சி இது போல் கையை தலையில் வச்சு இந்த புறமாக நீங்கள் மெல்லமாக கொண்டு வரணும். கொண்டு வந்து மேல் நோக்கி பார்க்கணும். அவ்வளோதான். இது நீங்களாகவே செய்யணும். திரும்பவும் நார்மல், திரும்ப அடுத்த புறம் செய்யணும். சரிங்களா? மெல்ல சாய்ந்து மேல் நோக்கி பார்க்கணும். அவ்வளோதான். இதில் இது உங்களுக்கு மெல்லமாக சத்தங்கள் கூட கேட்கும் அந்த கழுத்து பகுதியில். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த ஸ்ட்ரெச்சிங்கை ஒரு 3 முறை ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து பொறுமையாக நீங்களாகவே செய்யணும். வேறு யாரும் உங்களுக்கு செய்து விடக்கூடாது. இது போல் செய்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வலிகள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒருவேளை இது செய்தும் வலி உங்களுக்கு குறையலை அப்படின்ற பட்சத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் நீங்கள் பார்க்கலாம். அல்லது எங்களுடைய ஃபிசியோதெரபி சென்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.